வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனைகளை தெரிந்து கொள்வோம். நமக்கான உடைமைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ நம்ம வீட்டு பொருட்கள், நம்ம அன்றாட பயன்படுத்துகிற நமக்கான உடைமைகள் எல்லாம் நம்ம ரொம்ப அதை ஓன் பண்ணுறோம். அந்த உடைமைகள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம ஒரு ப்ரஷ், பேஸ்ட், நம்முடைய உடைமைகள் இருக்கு இல்லையா? ஒரு ஊருக்கு போனால் நம்முடைய உடைமைகள் வேண்டும். அந்த உடைமைகள் இல்லைன்னா அன்றைக்கி ஏதோ நம்ம ஒரு அலோனாக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எதுவுமே இல்லை. நம்முடைய ஆடையிலிருந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளிலிருந்து நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் சம்பாதித்து வாங்கியிருக்கிற உடைமைகளில் நாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம். ஆனால் வள்ளுவர் இந்த உடைமைகளை குறித்து பேசாமல் வேறு உடைமைகளை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு 10 உடைமைகளை வள்ளுவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை. இது ஒரு 5 சொல்றாரா? இன்னொரு 5: அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நானுடைமை. இந்த 10 உடைமைகளை தான் நாம் உடைமையாக கருத வேண்டும். இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல லேட்டாகும். ஆனால் இந்த 10 உடைமைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த உடைமைகள் தான் மிகச்சிறந்த உடைமைகள். 10 கட்டளைகள் மாதிரி வள்ளுவர் சொல்லுகிற இந்த 10 உடைமைகள். பல விஷயங்கள் நம்ம உடைமைகளாக நினைக்கிறோம். ஏதோ ஒரு நாட்டில் போர் நடக்கும்போது உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின் போது எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஜனங்க தடுமாறினாங்க. அந்த நேரத்தில் இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் என்ன செய்கிறாங்களாம், இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வெளியே போயிடுங்க, உங்கள் கணவனை காப்பாற்றணும்னு நினைக்காது, பெண்கள் மட்டும் தப்பிச்சு போங்க, உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா எல்லாரும் அவங்க கணவனை தூக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இதுதான் என்னுடைய உடைமை சொல்லிட்டு நம்ம சில இடங்களில் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 10 உடைமைகளை மீண்டும் மீண்டும் படித்து கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்துங்கள், வீட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் இவற்றை விலைக்கு சொல்லுங்கள். எல்லா உடைமைகளை காட்டிலும், எத்தனை சொத்து சுகங்கள் உடைமையாக இருந்தாலும், இந்த 10 உடைமைதான் நம் வாழ்வை சிறக்கச் செய்யும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.